எங்கள் அண்ணார் உள்ள எதுக்கு போய் சேர்ந்தா அப்படின்னா, இங்கே லோக்கல் ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் அடித்து அவர் இறந்து போயிட்டார். அந்த பிரச்சனைனால இங்கே இருந்தால் எல்லாம் கேஸ் சிக்கலாகனது அவங்க கூட போய் சேர்ந்து வீரப்பனுக்கு சமையல் செஞ்சு போட்டுட்டு பண்ணிட்டு இருந்தாப்படி. அப்புறம் இது ரொம்ப நாள்கள் சுட்ட பிறகு ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி அவ்வளோ 2 வருஷம் இருக்கும். அவ்வளோ நாள் கழித்து தான் ஒன்னார் சுட்டு விட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அப்போ தான் யார் வீரப்பன் ஆளு கூட அவங்க கூட பேசுனாங்க அல்லது இருந்தாங்கன்னாவே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. நம்ம இது தெரியாத இருக்கட்டுங்கிறதுக்காக நம்ம கொண்டாந்து விட்ட மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக விட்டுட்டு வந்துடுறோம். எம்எல்ஏவே விடுறதில்ல. இங்கே பாட்டாளி முடிச்சு எம்எல்ஏ இருக்காங்கன்னா எம்எல்ஏவுக்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த ஜாதிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவரையும் சேர்த்து பண்ணுறாங்க. இவரும் வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரா? இப்போ வந்து ராமலிங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்டையும் கேட்குறாரு. வீரப்பன் இருக்கிறாங்கிறாங்க. கட்டை பார்த்தீங்கன்னா வெளியிலேயே தெரியும். எல்லா அதில் ஃபாரஸ்ட்டுக்காரனும் பார்ப்பான், எல்லாமே பார்ப்பாங்க. ரோட்டில் போனாவே அங்கே கட்டை குமிச்சு கிடக்கிறது தெரியும். அந்தளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. யாருமே கண்டுக்காத தான் இருந்தாங்க. அந்த வீரப்பாளுங்க ஊருக்கே வருவாங்க போவாங்க. எதுவுமே போலீஸ் ஒன்றும் நடவடிக்கை அப்போல்லாம் இல்லை. ஏபி நாச்சிமுத்தை கடத்த முயற்சி பண்ண பிறகு தான் அப்புறம் ஃபோர்ஸ் ஆகுது. தண்ணீர்னாவே போதும். அந்த மாதிரி போய் ரோட்டில் உட்கார வைக்கிறது ஏகப்பட்ட இன்னதான் குடும்பம்னு இல்லை, அந்த அளவுக்கு அனுபவிச்சோம். இருந்திருக்காது. ஆனால் வீரப்பனால ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பக்கம் இங்கே யாருமே போய் வீரப்பன் கூட எல்லாம் நாங்களாம் தொடர்புலாம் யாருமே கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தர் வர்றாங்க விஐபிங்க வேணால் பார்க்குறதுக்கு போகிற மாதிரி வீரப்பன் இருக்கிறாங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்கன்னு போய் பார்த்ததானே தவிர மற்றபடி வீரப்பனுக்கும் எங்களுக்கும் தொடர்பு வீரப்பன் செய்கிற நடவடிக்கைக்கு நாங்கள் உடந்த அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நேட்டிவ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2 மாநிலத்தோட காவல்துறைக்கும் தேசிய இராணுவத்திற்கும் கண்ணில் புலப்படாத ஒரு மாயாவியாக அறியப்பட்டவர் வீரப்பன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு நினைவுக்கு வருவதே வந்து அவர் நிறைய பேரை வந்து கடத்தி கொண்டு போய் காட்டுக்குள்ளே வச்சார், டிமாண்ட் வச்சார். யாருனாலையும் அந்த அடர்ந்த வனப்பகுதி இப்படி அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் வந்து வீரப்பனோட வாழ்க்கை வரலாறுல இருக்குது. அது தொடர்பாக இப்படி ஒரு சைடு மக்களுக்கு இது சுவாரஸ்யமாக இருந்தாலும் வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருந்த வரைக்கும் காவல்துறையின் கெடுபிடியில் பலவிதமான துயர சம்பவங்கள் வந்து அந்த பகுதியில் நடந்திருக்கு. இது கர்நாடகா காவல்துறையும் சரி, தமிழ்நாடு காவல்துறையும் சரி, அவங்களோட கடமையை வந்து இந்த தேசத்தின் சட்டத்தின் படி நம்ம வந்து சில விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான யுக்திகளையும் பலவிதமான செயல்களையும் அவங்க வந்து அந்த பகுதியில் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதில் மக்கள் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்றது அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கு காரணம் வந்து வீரப்பன் செய்த பல கொலைகள், அது தொடர்பான அதற்கு வந்து காவல்துறைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த அழுத்தம், அதன் விளைவாக இவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்படி பல பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து நம்மளுக்கு இது தொடர்பாக நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப தெரிய வந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை நான் பார்க்குறது யாருன்னா சாப்பாட்டு ராமசாமி அப்படின்னு அந்த பகுதிகளில் அழைக்கப்பட்ட ஒருத்தர். அவர் வந்து கர்நாடக காவல்துறையிடம் அவர் கொண்டு போய் சரண்டர் செய்யப்பட்டு அவரை வந்து எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியாமல் இன்னும் கடைசியில் பிற்காலங்களில் கேட்குறப்போ ரொம்ப வருடங்கள் கழித்து பார்க்குறப்போ கர்நாடகாவோட என்கவுண்டர் லிஸ்ட்டில் அவர் பெயர் இருந்ததாக சொல்லப்படுது. இவர் யார் அப்படின்னா தற்போது கொளத்தூர் பகுதியில் வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய திரு மாரப்பன் அவர்களோட அண்ணன். மாரப்பன் அவர்கள் வந்து அந்த பகுதியில் ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு மக்கள் பிரதிநிதி. அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றாரு. ஆன்மீக ரீதியாகவும் அவர் வந்து ரொம்ப பெரிய பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு. அவர்கிட்ட வந்து நாம் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட வந்து நாங்கள் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் பேச போகிறோம், இவர்கிட்ட நம்மகிட்ட என்ன மாதிரியான தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார்.
மாரப்பன் அவர் வந்து நீங்கள் போய் பாருங்கள், அவர் நிறைய தகவல் சொல்லுவார். அவங்க பிரதரே வந்து இந்த மாதிரி கர்நாடகா காவல்துறை மூலிமா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் நீங்கள் எந்த விஷயம் கேட்டிங்கனாலும் அவர் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுவார். எதையுமே மனசில் வச்சுட்டு பேச மாட்டார். உண்மையை மட்டுமே பேச தெரிஞ்ச ஒரு மனிதர் மாரப்பன். அவர் ரொம்ப யதார்த்தமாக பேசுவார், உண்மை மட்டுமே பேசுவார், எதையுமே மறைச்சு பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் வந்து நம்மளுக்கு சொன்னார். அதை தொடர்ந்து நாங்கள் வந்து அவர்கிட்ட பல விஷயங்கள் வந்து கேட்டோம். எப்படி நீங்கள் அவருக்கு போய் ஒரு டைம் வீரப்பனை போய் உள்ளே சந்தித்ததும் அந்த டைமில் வீரப்பன் என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தார் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி வீரப்பன் அவர்கள் காட்டு பகுதிகளுக்குள்ளே தன்னை யாருக்கும் தெரியாத வகையில் மறைந்து இருந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புது விதமான ஆங்கிளை வந்து அவர் இதில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காரு நம்மளுக்காக. ஏன்னா வீரப்பன் அவர்களையும் சேத்துக்குழி கோவிந்தனார் அவர்களையும் கொண்டாடக்கூடியது, பெருமளவில் கொண்டாடக்கூடிய சமூகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூகம். ஆனால் அவங்க காட்டுக்குள்ளே இருந்ததுனாலேயே அப்போது வன்னியர்கள் மேலே சில எப்படிலாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க, அவங்க வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது உங்கள் பார்வைக்காக இருக்குது, நீங்கள் பாருங்கள். என் பேர் MC மாரப்பன், கொளத்தூர் யூனியன் வைஸ் சேர்மேனு. சுமார் 30 வருஷத்துக்கு முன்னே இருக்கும். நான் அப்போ முதல் டைம் கவுன்சிலரு, கேசி ஆண்டியன் தலைவர். அப்புறம் எங்கள் அண்ணார் வந்து விடிய காலம் ஒரு 3 மணி சுமாருக்கு வீட்டுக்கு வந்தா. அப்படி இதான் மழை வந்து இது மாதிரி எஸ்டி பூந்து எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, எல்லாம் வந்து தனித்தனியாக அனுப்பி தப்பிச்சு வந்துட்டோம்னு சொல்லி வந்தாங்க. முத்துலட்சுமி அந்த டைம், முத்துலட்சுமி அப்போ தான் அங்கேருந்து பிரிஞ்சு வரேன், எல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டோன்னு வந்து சொல்கிறேன். அப்படி எங்கள் அண்ணார் உள்ளே எதுக்கு போய் சேர்ந்தா அப்படின்னா, இங்கே லோக்கல் ஒரு பிரச்சனைக்கு ஒருத்தர் அடித்து அவர் இறந்து போயிட்டார். அந்த பிரச்சனைனால இங்கே இருந்தால் எல்லாம் கேஸ் போட்டு சிக்கலாகணும் தான் அவங்க கூட போய் சேர்ந்து வீரப்பனுக்கு சமையல் செஞ்சு போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி அப்புறம் அந்த எஸ்டியை பூந்து பண்ணதுனால விடிய காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தா. அப்படி வந்து கதவு தட்டி இந்த மாதிரி ஆகிப்போச்சின்னு சொன்னா. அப்படி அப்புறம் நான் தலைவர் கேசி ஆண்டின்னு வந்தேன். அப்படி அப்போ என்னவா பண்ணலாம், அப்படி வந்திருக்கிற, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி நம்ம ஒரு வக்கீலை பிடிச்சி சரண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பழனிசாமின்னு ஒரு வக்கீல் நங்கவள்ளிக்காரர், அவரை போய் ஒரு ஐடியா கேட்டோம். அவர் தான் அந்த மாதிரி பழைய இந்த கேஸ் தான் இருக்குது, இதை சொல்லி போய் சரண்டர் பண்ணலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் சேலம் SN சீனிவாசன் ஒரு வக்கீல்கிட்ட கொண்டு போய் விட்டோம். அங்கே விட்ட பிறகு அவங்க கோர்ட்டில் ஏதாவது சரண்டர் பண்ண மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டோம், அப்படி தான் பண்ணியிருப்பான்னு நினச்சிக்கிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு தகவலும் காணோம். அப்புறம் STF எங்களை அதுக்கு பிறகு கூடவே எங்கே கேம்ப் இருக்குதோ அங்கெல்லாம் வர சொல்கிறாங்க. நானும் எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போயிட்டுருந்தோம். ஏன்னா எங்கள் அண்ணா இருக்கிறதுனால, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அண்ணா இருக்கிறதுனால கூப்பிட்றாங்கன்னா STF கேம்ப் மேட்ரு போவோம். எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்க கூட எங்கள் அண்ணாரை தேடுற மாதிரி போயிட்டுருப்போம். ஆனால் இவங்க தெரிஞ்சுக்கிட்டே என்னை கூப்பிட்றாங்க. என்னார் சரண்டர் பண்ணி கொண்டாந்து சுட்டு விட்டு எல்லாம் பண்ண பிறகு என்னை அந்த மாதிரி கஸ்டடி வாங்குவான்னு கூப்பிட்றாரு. நாங்களும் பண்ணாடின்னு இருக்கார், பாலவாடி பண்ணாடின்னு இருக்கார், அவரும் வருவார். அவரையும் கூட்டிகிட்டு பண்ணாரி எங்கே கூப்பிட்றாங்களோ எல்லா பக்கமும் அவங்க கூடவே போயிட்டுருந்தோம். அப்புறம் இது ரொம்ப நாள் சுட்ட பிறகு ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி, 2 வருஷம் இருக்கும், அவ்வளோ நாள் கழித்து தான் ஒன்னார் சுட்டு விட்டோங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அப்புறம் அது ஏதோ ஒரு பேப்பர் ஒன்று, கர்நாடகா பேப்பர் தான் காமிச்சாங்க. அந்த பேப்பரோட இப்போ இல்லை, இந்த மாதிரி பேர் போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தான் நாங்கள் சடங்குலாம் பண்ணணும். இல்லைங்க, அவர் நீங்கள் சொன்னீங்க அவர் காட்டுக்குள்ளே போய் இது வீரப்பனார் அவருக்குள்ளே போய் சேர்றதுக்கு காரணம் வந்து இவர் செஞ்ச ஒரு லோக்கலில் நடந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன மாதிரி பிரச்சனை? அது என்னென்னா தண்ணி போடுவாங்க, 2 பேருமே தண்ணி போடுவாங்க, ஒன்று தகராறு பண்ணுறாங்க. அப்போ ஒன்று தள்ளிக்கிட்டு கீழே விழுந்துடுறா. அப்படி தள்ளி கீழே விழுந்து தலையில் அடி போட்டு இறந்துடுறாரு. அந்த பயத்தினால தான் உள்ள. அது காவல்துறையில் கேஸ் ஆகும், கேஸ் ஆகலை, காவல்துறையில் கேஸே ஆகலை, இருந்தாலும் பயந்துக்கிட்டு போயிட்டா. லோக்கல் வெஞ்சன்ஸ் ஆயிரும்னு சொல்லி. ஆமாம், பயந்துக்கிட்டு லோக்கல் கூட பிரச்சனை இல்லை, கேஸ் ஆயிரும்னு சொல்லி தான் போயிட்டா. அப்படி அது ஆனால் கேஸ் ஆகலை.
அதை வந்து எல்லாம் எரிச்சிட்டேங்க. எல்லாமே சேர்ந்து எரிச்சதுக்கு பிறகு அந்த எல்லாம் எரிச்சதுக்கு ஏன் தெரியாமல் எரிச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு ஃபைன் கூட கோர்ட்டில் எல்லாம் கட்டினாங்க. அந்த மாதிரி இது அதுக்காக தான் உள்ளே போனோம். அப்படி எத்தனை நாள் இருந்திருப்பாருங்க கூட காட்டுக்குள்ள அவரோட? காட்டுக்குள்ளே வருஷ கணக்கில் இருந்தது. அவர் இங்கே எஸ்டிஎஃப் வந்து அவர் இங்கே அரெஸ்ட் பண்ண வந்தாங்கல்ல, இங்கே பிடிச்சாங்கல்ல, அப்போ அவர் காட்டிலேருந்து வெளியே வந்து இங்கே வந்துட்டாரா? இங்கே எஸ்டிஎஃப் வந்து அவர் பிடிக்கல. ஆ எஸ்டிஎஃப் வந்து காட்டுக்குள்ளே எஸ்டிஎஃப் போகிறாங்க. சரி. எங்கே வீரப்பன் கேம்ப் இருக்காங்கல்ல, ஆமாம், அங்கே எஸ்டிஎஃப் போய் அங்கே எல்லாம் கலைஞ்சி அங்கே ஒன்றா இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக ஓடியாந்துடுறாங்க. முத்துலட்சுமி ஒரு பக்கம், ஆனால் முத்துலட்சுமியை பிடிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் இறங்கி விடிகாலம் இந்த மாதிரி எல்லாம் எஸ்டிஎஃப் வந்துருச்சு எல்லாம் வந்துட்டேன்னு சொல்லி அவர் மட்டும் தனியாக எங்கள் வீட்டுக்கு வந்தா. அப்படி நீங்கள் வீட்டுக்கு வர்றப்போ எஸ்டிஎஃப் தெரிஞ்சிருச்சு இங்கே தான் வராங்கன்னு சொல்லிட்டு? எஸ்டிஎஃப்க்கு தெரியாது. வீட்டுக்கு வந்தப்போ எஸ்டிஎஃப்க்கு தெரியாது. நாங்கள் அதுக்கு பிறகு இந்த இவர் தலைவர் ஆண்டியன் இருந்தார், அவர் நான் எல்லாம் சேர்ந்து அந்த பழனிசாமி வக்கீல் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணோம். ஒன்னார் மேலே ஏதாவது கேஸ் இருக்குதான்னு கேட்டாங்க. இதுதான் அந்த தகராறு பண்ணது தான், வேறு எந்த கேஸும் இல்லைன்னா சரி அதில் கூட்டி போய் சரண்டர் பண்ணலான்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு தான் சேலம் போகிறோம். அங்கே கொண்டு போய் எஸ்என் சீனிவாசன் அவர் பெரிய வக்கீல், இப்போ இறந்துருப்பார்னு நினைக்கிறோம், வயசானவர். அவர்கிட்ட தான் விட்றோம். அவர்கிட்ட நம்ம அவர் ஆஃபீஸில் விட்டு வந்துடுறோம். ஏன்னா நம்ம அப்போ தானே யார் வீரப்பம் ஆளு கூட அவங்க கூட பேசுனாங்க அல்லது இருந்தாங்கன்னாவே கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல, நம்ம இது தெரியாத இருக்கட்டுங்கிறதுக்காக நம்ம கொண்டாந்து விட்ட மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக விட்டுட்டு வந்துடுறோம். சரண்டர் பண்ணலாம், நீங்கள் கொண்டு போய் சரண்டர் பண்ணி ஒரு குறைஞ்ச கால சிறை தண்டனை இருந்துட்டா கூட அதுக்கப்புறம் வாழ்க்கை சீராக போயிடும்ன்ற மாதிரி நீங்கள்? ஆமாம், அந்த மாதிரி தான் நினச்சோம். அந்த மாதிரி நினச்சி தான் அவர் ஆஃபீஸில் தான் கொண்டு போய் நாங்கள் விட்டு வரோம். இது சொல்லி விட்டுட்டு வரோம். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் கொண்டு போய் விட்டது அட்வொகேட் ஆஃபீஸில்? அட்வொகேட் ஆஃபீஸ். ஆனால் எஸ்டிஎஃப் அட்வொகேட் ஆஃபீஸில் பிடிச்சாங்களா இல்லை எப்படி போய் பிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியல? ஆனால் எனக்கு ஒரு யோகம் வந்து அப்போ வந்து எல்லாரையுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி, இதில் வந்து ரொம்ப டார்ச்சரு. இதில் வக்கீலும் அவங்க பின்னால் நமக்கு பிரச்சனை வருங்கிறதுக்காக அவரும் வந்து எஸ்டிஎஃப் கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி கொண்டாந்து விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி தான் போய் அவங்க கூப்பிட்டு வரணும். அந்த மாதிரி தான் நடந்துருக்கணும். இது இப்போ பிடிச்சது வந்து கர்நாடகா எஸ்டிஎஃப் இல்லைங்களா? இல்லை, எஸ்டிஎஃப் பிடிக்கவே இல்லை. எஸ்டிஎஃப் வந்து இல்லை, தமிழ்நாடு எஸ்டிஎஃப் தான் உள்ளே போகிறாங்க. எங்கே ஃபாரஸ்ட்டில் அவங்க இருக்கிற இடத்துக்கு எஸ்டிஎஃப் அவர் சொல்கிறதான். நானும் எனக்கு அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் எஸ்டிஎஃப் வந்து பூந்துருச்சு, நாங்கள் எல்லாம் தனித்தனியாக பேராக போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி அவர் வந்து சொல்கிறது தான் எங்களுக்கு தெரியும். நம்ம சரி இங்கேயே வச்சுக்கிட்டு கொண்டு போய் அங்கே சரண்டர் பண்ணோம். நீங்கள் வேற ஒரு வக்கீலை வச்சு ஏபிஎஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு போட்டெல்லாம் நீங்கள் இன்னைக்கு சூழ்நிலை யார் எங்கே பேசினாலுமே பிரச்சனை இல்லை. யாரையும் நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே பார்க்குறதில்ல, பிடிச்சா அடிதான். ஆனால் நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கீங்களா, ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கேன்னு சொல்கிறீங்க அந்த டைமில். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு அதிகாரம் இது இருந்திருக்கும்ல அந்த டைம்? எம்எல்ஏவே விடுறதில்ல. எங்கள் பாட்டாளி முயற்சி எம்எல்ஏ இருக்காங்கன்னா எம்எல்ஏவுக்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. அவர் ஜிகே மணியே முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தார், அவருக்கே வேணும். இவர் அந்த ஜாதிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அவரையும் சேர்த்து பண்ணுறாங்க. இவரும் வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரா? அப்போ வந்து ராமலிங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்டயே கேட்குறாரு, ஜிகே மணி வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி அப்போ கேட்குறாங்க என்கிட்ட. அது வேணும்னு அந்த ஜாதிங்கிற நோக்கத்திலேயே எல்லாத்தையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வீரப்பன் பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். இங்கே இருந்தார் வீரப்பன். அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வீரப்பன் வந்து இங்கேயே சந்தனக்கட்டை எல்லாம் வெட்டி போட்டுட்ருப்பாங்க கத்திரிப்பட்டி காட்டில். அப்போ ஒரு நாள் போய் பார்த்தோம். பேசிட்டு பார்த்துட்டு அதை பற்றி சொல்லுங்களேன். என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது? ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் பேசலாம் இல்லை, பார்க்கலாம். அப்போ வந்து யாரும் போலீஸ் எந்த டார்ச்சரும் இல்லை. கேபி நாச்சிமுத்தை கடத்த முயற்சி பண்ணும்போது அதுக்கு பிறகு தான் பிரச்சனை. எம்எல்ஏ அப்போ எம்எல்ஏ இல்லை, முன்னாள் எம்எல்ஏ தான். முன்னாள் எம்எல்ஏ தான் அப்போ கடத்திட்டா. அவரை கடத்த முயற்சி பண்ணுற டைமில் தான் அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப இதாகுது. அதுக்கு முன்னே ஃப்ரீயாக தான் இருந்தா. அப்படி ஊருக்கே வந்து சொல்கிறது என்ன சம்பவம்னா, ஒரு 3 லாரி கட்ட போகிறப்போ அதை வந்து இவர் மாற்றி விட்டாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை, அதுதானே சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனை அதெல்லாம். இது இவர் வீரப்பன் அவர் கட்டையை ஏற்றி விட்ட வண்டியை இவர் வந்து சீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. கட்டை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கட்டை ஏற்றுறது நமக்கு தெரியாது. வீரப்பன் கட்டை ஏற்றுறது இதெல்லாம் தெரியாது.
வீரப்பன் இருக்கிறாங்கிறாங்க. கட்டை பார்த்தீங்கன்னா வெளியிலேயே தெரியும். எல்லா அதில் ஃபாரஸ்ட்டுக்காரனும் பார்ப்பான், எல்லாமே பார்ப்பாங்க. ரோட்டில் போனாவே அங்கே கட்டை குமிச்சு கிடக்கிறது தெரியும். அந்த அளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, யாருமே கண்டுக்காத தான் இருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ உங்கள் ஒரு பிரதர் வந்து அங்கே அவர் கூட தான் இருந்தாரா உள்ள? அப்போ இல்லை, அதுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனையாகுது, அதுக்கு பிறகு தான் போகிறாரு. உங்களுக்கு அவருக்கும் இருந்த பேச்சுவார்த்தையில் அவருக்கு வந்து சரண்டர் ஆகக்கூடிய மைண்ட் செட்டில் அவர் இருந்தாரா அந்த டைமில்? பொது மன்னிப்பு கேட்டு அவர் சரண்டர் ஆகக்கூடிய மைண்ட் செட்டில் அந்த டைமில்? நாங்களாகவே பிரச்சனை வேண்டாம், நாங்களாகவே தான் கூப்பிட்டு போகிறோம், சரண்டர் பண்ணிடலாம், எதுக்கு பிரச்சனை? நான் சொல்கிறது இவர் உங்கள் பிரதரை சொல்லலை, அவர் வீரப்பன் அவர் சொல்கிறேன். அது இல்லை, நம்ம அந்த பேச்சுவார்த்தையில் பார்க்குறோம். ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கும் கொடுத்தாங்க, சாப்பிட்டு வந்தோம், அவ்வளோதான். அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைலாம் நம்ம ஒன்று என்ன வந்ததுன்னு சும்மா பார்க்கலான்னு வந்தோன்னு சொன்னோம், அவ்வளோதான். சரி, நீங்கள் பார்த்து எந்த பகுதியில் இருக்கவங்க? நாங்கள் பார்த்து இங்கே கத்திரிப்பட்டி. அந்த டைம்லையும் எஸ்டிஎஃபோட ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப தீவிரமாக தான் அப்போ இல்லை இல்லையா? அப்போல்லாம் இல்லை, அப்போல்லாம் ஃப்ரீயாக இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது அப்போ நான் எப்படி அனுமானிக்கிறேன்னா, இந்த பாலாறு பாம் பிளாஸ்டிக்லாம் முன்னாடி. ஆமாம், பாலாறு பாம் அதுக்கு பிளாஸ்டிக், ராமபுரம் அட்டாக்குலாம் முன்னாடி. முன்னால் இப்போ அவர் மேலே அவ்வளோ பெரிய ஒரு வெஞ்சன்ஸில் போலீஸ் இல்லை, கர்நாடகா போலீஸும் இல்லை, வெறும் அந்த சந்தன கடத்தல் கேஸ் மட்டும்தான் இருந்தது. அவ்வளோதான். அப்போ அப்படிலாம் கண்டுக்கல வருவாங்க. எந்த நேரம் போலீஸ் வரனே தெரியாது, எல்லாம் வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த நேரம் வந்து 2 போலீஸும் சேர்ந்து, கர்நாடகா தமிழ்நாடு 2 சேர்ந்து பயங்கர டார்ச்சர். எல்லாத்தையும் ரோட்டில் உட்கார வச்சுருவாரு, ரோட்டில் உட்கார வச்சு ஒவ்வொருத்தரும் அடிக்கிறது. பன்னீர் சமூக. ஆமாம், எங்கள் ஊர்லேயே வந்து சாயந்தரம் 4 மணி இருக்கும், எல்லாத்தையும் இங்கே வரிசையாக உட்கார வச்சு, இதுதான் கொடுமை, இதுதான் கடைசி, இதுக்கு மேலே எந்த கொடுமையும் இருக்காதுங்கிற அளவுக்கு இந்த வீரப்பன் பிரச்சனையில் கொடுமை அனுபவிச்சிருக்காங்க. அன்னைக்கு போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்காது, யாரும் போய் இருக்க மாட்டாங்க, யாரும் போய் அவங்க கூட சேர்ந்துருக்க மாட்டாங்க. அது அப்போல்லாம் கண்டுக்கல, போலீஸும் கண்டுக்க மாட்டாங்க, ஃபாரஸ்ட்டும் கண்டுக்கல. அதனால் போனால் ஒரு 500 1000 கொடுக்குறாங்கிறதுக்காக போனதான தவிர மற்றபடி வீரப்பன் கூட போய் துப்பாக்கிட்டு சுற்றி பண்ண அந்த மாதிரிலாம் யாரும்